பொகைன் வெலா ஒரு மலை கிராமத்தில் ஒரு கப்பல் வசிச்சுட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில காட்சிகள் காட்டப்படுது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று. இந்த கப்பல் அந்த ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் அந்த கப்பலில் மனைவிக்கு வந்து செலக்டிவ் அம்னீசியா வந்துடுது. ஸோ அவங்களுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, பல விஷயம் ஞாபகம் இல்லை. அதை தாண்டி மன ரீதியான பல்வேறு ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருக்குதுங்கிறது நமக்கு சொல்லப்படுது. அண்ட் கணவர் வந்து குஞ்சக போபன் அண்ட் அவர் வந்து ஒரு டாக்டர். இப்படி இருக்கிறப்போ ஒரு கிரைம் சீனில் குஞ்சக போபனோட மனைவி ஈடுபட்டிருக்கிறதா ஒரு எவிடன்ஸ் ஒன்று சிக்குது, ஒரு லீடு ஒன்று கிடைக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இவங்க மனைவியோட இமேஜ் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு, இந்த லீடை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு ஃபகத் ஃபாசில் அவங்க மனைவி கிட்ட. பட் இருந்தாலும் இவர் வந்து இல்லை, என் மனைவிக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு அம்னீசியா இருக்குது, அவங்களுக்கு பாதி விஷயம் மறந்துடும், பல விஷயங்களை வந்து அவங்க குக்குடப் பண்ணி தான் சொல்லுவாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற ஆன்சர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நிஜமாவே அந்த கிரைம் சீனுக்கும் இந்த அம்னீசியா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் இந்த அம்னீசியா நோயால் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கிரைம் சீனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத துப்பு துளக்குறாங்க போன்ற விஷயங்களை சொல்கிறது தான் பொகைன் வில்லா படத்தோட கதை. அந்த படத்துக்கு பொகைன் வில்லா அப்படின்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இவங்க வந்து ஒரே மாதிரியான பெயிண்டிங்கை வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த அம்னீசியா பேஷண்ட்டு. அண்ட் ஒரு அம்னீசியா பேஷண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேனிக் வந்தால் அவங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க ஜோதிர்மயி. அண்ட் குஞ்சக போபன் அவரோட கேரக்டருக்கு கொடுத்த வேலையை ரொம்ப கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சுக்கிறாரு. பட் இந்த படத்துக்கு ஏன் ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் ஒரே ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கிறாப்புல, கொஞ்ச நேரம் தான் வராப்புல, ஒரு 10 நிமிஷம் தான் வராப்புல. இன்னும் சொல்லப்போனால் கிளைமேக்ஸில் வர தமிழ்நாடு போலீஸ் மாதிரி தான் ஃபகத் ஃபாசில் வந்து கிளைமேக்ஸில் வராப்புல. இந்த இன்வெஸ்டிகேஷனில் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் போய் கண்டுபிடிச்ச மாதிரி தெரில. அப்படியே இவ்வளோ பெரிய ஸ்டாரை வந்து இதில் காஸ்ட் பண்ணாங்கன்னு நமக்கு புரியல. பட் இருந்தாலும் அதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான நோட்டாக தான் இருந்தது. அது இந்த மாதிரி பழக்கத்துக்காக ஃபகத் ஃபாசில் பண்ண படங்கள் லிஸ்ட்டு நிறையா இருக்குது மலையாளத்தில். ஸோ அந்த வகையில் தான் இந்த படத்துலையும் அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கிரைம் த்ரில்லர் விரும்பிகள், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் விரும்பிகள், த்ரில்லர் பட விரும்பிகள் நிச்சயம் ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான் இந்த பொகைன் வில்லா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.